காரணி. இந்த உலகத்துல விவசாயம் இல்லைன்னா யாராவது உயிர் வாழ முடியுமா? எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்து விட்டாலும் உணவு என்பதை விவசாயம் பண்ணினா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் முறையாக மாதங்கள் 12 இருந்து விட்டாலும் அதுல விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா எந்த மாதம் சொல்லுமா? ஆடிப்பட்டா தேடி விதைக்கலாம். ஏன் மத்த மாசம் எல்லாம் விதைக்க கூடாதா? அது ஏன் அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா கணக்கு இருக்கு. பழமொழினா பழமொழி சும்மா இல்லாமல் பிறவாது அல்லாமல் குறையாதுல்ல. ஆடி மாசம் 18ஆம் பெருக்கன்னைக்கு விதைச்சோம்னா ஆடிக்கு தை 6 மாசம் காத்திருக்கணும் உணவு கொடுக்க நெல்மணிகளை பார்ப்பதற்கு. 6 மாசம் காத்திருக்கணும். அப்போ உள்ள காலங்கள்ல இன்னைக்கெல்லாம் 2.5 மாசத்துலயே அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடும். வீட்டுக்கு கொண்டு வர்றது கிடையாது. போல நெல்ல வீட்டுக்கா கொண்டுட்டு வர்ற, அப்படியே வயல்லையே விற்பனை செய்துட்டு வந்துடுற. அப்ப அன்னைக்கு என்ன செய்வாங்க? 6 மாசம் சென்று அந்த நெல்லை கொண்டு அறுத்து வீட்டுல வச்சு அதை அவிச்சு காய வச்சு கை குத்தல் அரிசியாக குத்தி அதை மண் பாத்திரத்துல தாய்மார் சமைச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தா தண்ணி ஊத்தி வச்சு காலையில அப்படி மண்பானையை திறந்தாங்கன்னா எப்படி இருக்கு? ஆத்தாடி அந்த வாசனைனா தனி ஒரு வாசனை. அந்த தண்ணியை குடிச்சுட்டு ஒரு நாள் பூரா பட்டினியா இருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு மிச்சம் இருந்து தண்ணி ஊத்தி காலையில பாருங்களேன், வெயில் பொழுது கிளம்ப அது மேல வரும். அப்ப என்ன சக்கையான உணவை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். எந்த உணவுலையும் சத்தே கிடையாது இப்ப சாப்பிடுற உணவுல. இப்ப முறையாக அன்னைக்கு விவசாயம் எந்த ரசாயன உரம்லாம் போட மாட்டாங்க. காலையில அதிகாலையில வந்துருச்சு, நேராகரத்தை குடிச்சிட்டு உழவு மாட்டை பத்திட்டு போய் உழவு தொழில் செய்து இலைதலைகளையும் மாட்டினுடைய சாணம் மட்டும்தான் உரம், வேற எதுக்குமே கிடையாது.